ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேனாட் சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு மஷ்ரூம் தம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். நான்வெஜ் இல்லாமலேயே ஒரு நான் வெஜிடேரியன் ஃப்ளேவரில் ரொம்ப சூப்பரான ஒரு தம் பிரியாணி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து நல்லா கழுகி தண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்புறமா கேஷ்யூ நட்லாம் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்காக ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் கிஸ்மிஸும் சேர்த்து நம்ம இதை வறுத்தெடுக்கணும். இந்த மாதிரி ஆகும்போது இதை மாற்றி வச்சுக்கோங்க. இப்போது அதே எண்ணெயில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கலாம். இதுவும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தம் பிரியாணிக்கு இந்த ஃப்ரைடு ஆனியன்ஸ் தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பண்ணணும். இப்போ நம்மளோட வெங்காயமும் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இதை இப்போ மாற்றி வச்சுக்கோங்க. அப்புறமா அரிசி வந்து வேக வச்சு எடுக்கணும். அதுக்காக நான் வந்து நிறைய தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து 1 பே லீஃப், 1 ஸ்டார் அனிஸ், அப்புறம் 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, அப்புறமா 1 ஜாதிப்பூ, கொஞ்சமாக நல்ல மிளகு, ஒரு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதில் அரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அப்புறம் புதினா இலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை இதில் சேர்த்துடலாம். அப்புறமா கொஞ்சமாக எலுமிச்சை சாறு இதில் போட்டுக்கோங்க. அப்போ வந்து அரிசி வந்து ஒட்டாமல் உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்க்குறதுனால நமக்கு வந்து இந்த அரிசி ரொம்ப ஃப்ளேவராக கிடைக்கும். கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்து நீங்கள் பிரியாணி இந்த மாதிரி வேக வைக்கும்போது வேக வைக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அரிசி வந்து ஒட்டாமல் உதிரி உதிரியாக கிடைக்கும். இது இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். நீங்கள் உப்பு செக் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் பிரியாணி தம் ஆகி வரும்போது கரெக்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அரிசி இருக்கணும். ஒரு 80% தான் குக் ஆகிருக்கணும். ரொம்ப வெந்துடக்கூடாது. இப்போ பிரியாணி மசாலா ரெடி பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக 6 பெரிய பல் பூண்டு, அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அப்புறமா அரை டீஸ்பூன் நல்ல மிளகு, ஒரு 5 ஏலக்காய், 5 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதுவே காரம் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ இதையெல்லாம் நம்ம நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம். இந்த மசாலா வந்து இந்த பிரியாணிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டுக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணி மசாலா பண்ணிடலாம். அதுக்காக நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது காஞ்சி வந்ததும் கொஞ்சம் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறேன். அதாவது பட்டை, ஸ்டார் அனீஸ் அந்த மாதிரி. இது வந்து நெய்யில் வறுபடும் போது பிரியாணிக்கு வந்து நல்ல வாசனையும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்காக தான் இப்படி சேர்க்குறேன். இப்போ வந்து நம்ம சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 வந்து சேர்த்து வதக்கி விடணும். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த மாதிரி வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பிரியாணி மசாலாவை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவை போட்டதும் வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது லைட்டாக வதங்கி வந்ததும்
இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். அதாவது கொஞ்சம் சேர்த்தா போதும். இது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்தா போதும். அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா. இது உங்களுக்கு தேவைன்னா சேர்த்தா போதும், காரம் வேணும்னா சேர்த்தா போதும். மஞ்சள் தூளானா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம். அப்புறமா இது வதங்குறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். வதங்கி வந்ததும் கொஞ்சம் புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி புதினா கொத்தமல்லி அரைச்சனால கொஞ்சமாக சேர்த்தா போதும். அப்புறமா ஒரு 1/4 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் முதல் 1/2 கப் வரை சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 கப் தான் சேர்த்துருக்கேன். அப்புறமா மஷ்ரூம் எடுத்துருக்கேன், காளான். அதாவது அதை வந்து இந்த மாதிரி பெருசு பெருசாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து மசாலாவில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மஷ்ரூம் வந்து வேகணும்னு அவசியம் கிடையாது, வதங்கினா போதும். ஏன்னா தம் பண்ணும்போது மஷ்ரூம் வந்து வெந்துடும். இப்போ வந்து இந்த மசாலா ரெடி ஆனதும் அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து வேக வச்சுருக்கிற அரிசியை இது மேலே போடலாம். அப்புறமா நான் வந்து மஞ்சள் தூளை பாலில் கலந்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இந்த சாதத்துக்கு மேலே இந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு குங்குமப்பூ கிடச்சா அதை கூட பாலில் கலந்து போடலாம். அது கிடைக்காதவங்களுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். அப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தையும் முந்திரி பருப்பு கிஸ்மிஸையும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்ததாக புதினா கொத்தமல்லி அதையும் மேலே தூவிக்கோங்க. அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைனா 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கோங்க. உங்களோட விருப்பம் தான், அதிகமாக நெய் பிடிக்கும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் எலுமிச்சை சாரம் இதுக்கு மேலே சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்ல ஒரு ஏர் டைட்டான மூடி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏர் டைட்டான மூடி இருந்தால் இந்த மாதிரி பண்ணால் போதும். இல்லைன்னா கோதுமை மாவு எடுத்து நீங்கள் தம் பண்ணணும். இப்போது இந்த ஓட்டை அடைக்கிறதுக்காக நான் ஒரு கிராம்பு அதில் வைக்கிறேன். அப்புறமா ஒரு பழைய தோசைக்கல்லை வச்சு அதுக்கு மேலே இந்த பிரியாணியை நம்ம வைக்கணும். அதாவது கல் சூடாகிறது வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமா வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில், உங்கள் ஸ்டவ்வில் இருக்கிறதுலே ரொம்ப லோ ஃப்ளேமில் போட்டு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வேக வைக்கணும். இப்போ நமக்கு ரொம்ப கமகமான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அரிசியெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு, உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது. ரொம்ப வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பேர் இருக்க வீட்டில், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்க வீட்டிலலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போது உங்களுக்கு இந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணணுன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.